ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களா? நேற்று நைட்டுங்க நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். போகிற வழியில் நம்ம காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு கிட்ட போனோன்னே சரியான மல்லிகைப்பூ வாசம். சரி, ஒரு வேளை பேய் தான் போதாட்டங்குது, மல்லிகைப்பூ வாசம்லாம் ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படின்னு நினச்சி நானே பயந்து போயிட்டேன். சரி, பயந்து போய் நின்று பார்த்தேன், பூ வாசம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா நம்ம காட்டில் மல்லிகைப்பூ செடியில் பூ பூத்துருக்கு. காலையில் போய் பார்த்தது தெரியுது, செடியில் பூ நிறையா பூத்துருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி பூ நிறையா பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு சரி பூவெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூ பொறுக்கிட்டே இருந்தேன். பூவெலாம் ஒவ்வொரு மொக்கும் நல்லா நீளமாக பெருசாக இருந்துச்சு. பூ எனக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த மல்லிகைப்பூவோட ஸ்மெல் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் மல்லிகைப்பூவோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மல்லிகைப்பூ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பூ பொறிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது தெரில. வீட்டில் கொஞ்சம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் என்ன பண்ணலான்னு தெரில யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் சரி கடையில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மீதி பாதி பூ கடையில் கொடுத்துலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பூ மொக்கு. ஒவ்வொரு மொக்கும் பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டுருங்க. அப்போ தான் நான் ஒரு போடுற வீடியோ